Isaiah chapter 1 first 9 verses. ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 9 வசனங்களுக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிப்பேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீண்டு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இந்த பகுதியை அன்பானவர்களே நாம் போன வாரம் வாசிக்க கேட்டோம். ஆனால் நாம் இந்த பகுதியை வாசித்தோமே தவிர இந்த இடத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இன்றைக்கு நான் உங்களோடு இந்த பகுதியில் இருந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். We may not be able to complete what I have prepared to share with you, but we will continue next week. முழுமையாக நான் ஆயத்தம் செய்ததை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனை கிடையாது. அடுத்த சில வாரங்கள் உங்களோடு கூட தான் இருப்பேன். நான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Now, இந்த பகுதிக்கு போவதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம், Jeremiah chapter 17 and verse 1. யூதாவினுடைய பாவம் 27 காணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு, இரும்பு பேனாவினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் பலகையிலும் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. பலிபீடம் எடுக்கிற கொம்புகளிலும் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு நான் ஏன் இதை வாசித்தேன் என்று சொல்லுகிறேன். எக்லெசியாஸ்டஸ் 9:3, பிரசங்கியின் புஸ்தகம் 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த நீங்காம். ஆதலால் மனுபுத்திரனின் இருதயம் மனிதனுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயத்தை பைத்தியம் கொண்டிருக்கிறது. இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. The heart is filled with madness. பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். சரி, வேற எங்க போறது? தான் போடும். சரி, okay. Now listen. Now these two verses, Jeremiah chapter 17, எரேமியா 17ஆம் அதிகாரமும் பிறகு பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நாம் வாசித்தோம். பிறகு ஏசாயாவின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை முதலாவதாக நாம் வாசித்தோம். ஆனால் நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு அளவு இந்த புஸ்தகத்தில் உள்ள கருத்து என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியும். இந்த புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், பாவமானது
ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. Sin is not something that you take for granted or take it very lightly. The problem is we have evolved into a generation that sin doesn't mean anything. நாம் ஒரு சந்ததிக்குள், மாறுபாடான ஒரு சந்ததிக்குள் வந்துவிட்டோம். பாவம் என்பது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிவது கிடையாது. கிறிஸ்துவை அறியாதவர்கள் பாவம் என்பதை பெரிய காரியமாக கருதாவிட்டால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அன்பானவர்களே, இதை கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும். பாவத்தை பார்த்தீர்கள் என்றால் பல காலங்கள் கடந்து வந்ததாக காணப்படுகிறது. காலங்களை கடந்து வந்த இந்த பாவம் இன்னும் அதிக கொடூரமாக மாறுவது மட்டும் கிடையாது, இன்னும் அதிகமாக பிரபலமாகிவிட்டது. Sin has evolved into something that is very terrifying nowadays. Not only it is terrifying us, இது நம்மை பயமுறுத்துவது மட்டும் கிடையாது, அதிகமாக பரவி இருக்கிறது. It has expanded, அதிகமாக பரவி இருக்கிறதாக காணப்படுகிறது. And then finally sin has been accepted as a norm. பாவத்தை, அன்பானவர்களே, நாம் சாதாரணமாக அலட்சியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்பதாக, 50 வருஷத்துக்கு முன்பதாக காணப்பட்ட கொடூர பாவங்கள் இன்னைக்கு அதெல்லாம் சகஜமாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது பெரிய பாவம் போல தெரியல. ஓ, அவன் அந்த பொண்டாட்டி கூட வாழ்றானா, சரி, அவன் இஷ்டம், என்ன செய்யறது, அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவன் இஷ்டம், வாழ்ந்துட்டு போறான், அவனுக்கு பட்டாதான் தெரியும் அப்படி என்று சொல்லிட்டோம். இல்ல, முந்தினா அடிச்சு கொண்டு போட்டிருப்பானுங்க. இப்ப ஒருத்தன் இன்னொருத்த பொண்டாட்டி கூட வாழ்கிறது ஒரு சகஜமாக ஒரு காரியமாக மாறிவிட்டது. I'm not talking about non-believers. கிறிஸ்துவை அறியாதவர்களை குறித்து நான் பேசவில்லை. கிறிஸ்தவர்களை, let's confine to ourselves. நம்ம ஓட்டையே பெரிய ஓட்டையா இருக்குது, நம்மளை பத்தி பேசுவோம், மற்றவங்களை பத்தி பேசுவோம், நம்ம மத்தியில நடைபெறுகிறது. But the Bible takes sin very seriously. You must understand that. வேதம், அன்பானவர்களே, பாவத்தை அலட்சியமாக எடுப்பது கிடையாது, அலட்சியமாக எடுத்தது கிடையாது. இன்னைக்கு நாம் பாவத்தை அலட்சியமாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, மற்றவர்களின் வாழ்க்கையிலே நடைபெறுவதை நாம் அனுமதி கொடுப்போம் என்றால், we say that we are enlightened and we understand. ஒருவேளை நாம் தெளிவுபட்டு விட்டோம், ஆகையினாலே காலத்தையும் சூழ்நிலையும் புரிந்து கொண்டோம் என்று நாம் இடம் கொடுத்தோம் என்றால், நமக்கு பின்னால வருகிற சந்ததி நமக்கு மேல கேவலமான சந்ததியாக இருக்கும். படுக்குதான் நான் சொல்லுகிறது. You open the door this wide, the next generation will open it wider. Understand? The line will keep on be pushed until we become like Sodom and Gomorrah. So ஆகையினால் அன்பானவர்களே, வேதாகமத்தை அறிந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நமக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கோலை திட்டவட்டமாக கிழிக்க வேண்டும். You must draw the line correct. Understand? நீ என் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, நீ என்னுடைய நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, இந்த கோலை விட்டு நாம என்ன செய்வது கிடையாது, தாண்ட முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. Full stop. Understand? சில வேளையில மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப நியாயம் தீர்க்கிற மாதிரி வீரமா எதிர்க்கிறோம். ஆனா சொந்தக்காரர்களுடைய வாழ்க்கையிலயோ, தெரிஞ்சவர்களுடைய பார்வாட அவன் தெரியாம செஞ்சிட்டான், அந்த பொம்பளைக்கு 3 பிள்ளைங்க தானே, இவன் போய் சேர்த்து வச்சிருக்கிறான், இப்ப இன்னொரு 2 கொடுக்கட்டும், 5 ஆகட்டுமா, அதுக்கு என்ன, தாவிது 5 கல்ல பொறுக்கல, அந்த மாதிரி 5 கல்ல பொறுக்கி வச்சுக்க வேண்டியதுதான். அப்படி இது எல்லாம் நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடைபெறுகிறது. You must until you die, you draw your line and don't move. You understand what I mean? Your life is at stake. இல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கிறது. பாவம் செய்கிறவன் மட்டுமல்ல, பாவத்தை அனுமதிக்கிறவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஏலியை குறித்து எதிர்த்து ஆண்டவர் குற்றம் சாட்டினார் என்றால் ஏலியை குறித்து என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பிள்ளைகள் செய்கிற தவறை நீ என்ன செய்யல? கண்டிக்கல. கரெக்ட். உன்னுடைய பிள்ளைகள் செய்ய தவறை நீ கண்டிக்கல. ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளை நம்மால் அடக்க முடியாமல் இருக்கலாம். சிலவங்க அப்படி வளர்ந்துடுறானுங்க. சாமுவேலுடைய தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் கூட கெட்டவனாதான் வளர்ந்து விட்டான். அது எப்படின்னு தெரியல. ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவரை மாதிரி ஒரு நல்ல தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் நல்லவர்கள் கிடையாது. சாமுவேலுடைய தீர்க்கதரிசியின் பிள்ளைகள். சில வேளையில நம் பிள்ளைகளை நன்றாக தான் வளர்க்கிறோம். பைபிள் படுறா, ஜோம் பண்றா, சர்ச்சுக்கு வாடா, இப்படிறா அப்படிறான்னு அடிச்சு முடிச்சு உதச்சி வளர்க்கிறோம், நல்லதை சொல்லி. பெருசா வந்த பிறகு பேய் திருடிட்டு போயிருது. சோ அது அது காரணத்தை நாம் பேசுவதை பார்க்கிலும் நான் என்ன சொல்லுகிற வருகிறேன் என்றால், அன்பானவர்களே, அவர்கள் அப்படி போனால் கூட நாம் கிழிச்ச கோட்டை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அனுமதி கொடுக்க கூடாது. He can always be your child, but you got to put a condition and saying that what you do, I am totally unagreeable. I will never accept until the end. கடைசி வரையில நீ செய்கிறது என்னது? தப்பு தான். Because the Lord has warned us about all these things. So don't take your heart for granted. நம்முடைய இருதயத்தை, அன்பானவர்களை, அலட்சியமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா இந்த இருதயம் சொல்லும் போது தயவு செய்து வேற மாதிரி புரிஞ்சுக்காத. நம்முடைய ஆர்கனை நினைச்சிடாத. இந்த பம்பு பண்ணுத பிளட் உள்ளாரையும் வெளியும் அது நினைச்சுக்காத. அதை பத்தி நான் பேசல. I'm talking about your inner man. When the Bible says heart, இருதயம் என்று சொல்லும் பொழுது இந்த இருதயத்தை பத்தி பேசல. சோ உங்களுக்கு புரியும் என்று நான் சகஜமாக இருதயம் என்று சொல்லிடுவேன். அப்போ அந்த இருதயம் என்று சொல்லும் பொழுது talking about the inner man, the you, the soul, the spirit, the body. Now இந்த இருதயத்தை குறித்து நாம் வாசித்தோம் இந்த 2 வசனங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலும் பிறகு பிரசங்கியின் புஸ்தகம் 9:3. பிரசங்கி சொல்லுகிறார், இருதயம் பைத்தியம் பிடிச்சு கிடக்கிறது என்று. The heart is filled with madness. பைத்தியம் நிறைந்த ஒரு இருதயம். இல்ல, நம்முடைய இருதயத்தை சில வேளையில நம்மாலே என்ன செய்ய முடியல? புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. பைத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எரேமியா சொல்லுகிறார், இருதயம் திருக்கும் கேடு உள்ளதாக இருக்கிறது. Understand? So you carry within you an inner man, that is yourself, who is not easily disciplined. You must understand that. நமக்குள்ளார ஒரு மனிதன் இருக்கிறான். அன்பானவர்களே, ரொம்ப சுலபமாக நீங்க சொல்லுகிறது என்னது? கேட்கிறவன் கிடையாது. ஒரு பெரிய கூட்டத்தை அடக்கி உடக்கி இப்படி செய்ய என்று சொல்லிட முடியும். அதே உன் இருதயத்தை சொல்லி பாரு, இப்படிதான் வாழணும் என்று 2 ஹவர்ல போடாட்டு தூக்கி போட்டு போயிடும் உன் இருதயம். நம்மள understand? The most difficult enemy that you will find in the world to conquer will be your own self. இந்த உலகத்திலேயே அதிக கஷ்டமாக மேற்கொள்ளுகிற ஒரு எதிரி இருக்கிறான் என்றால் அது நம்மதான். நம்மளையே ஆட்கொள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். We are so helpless. நாம் பலன் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். இதை அறிந்துதான் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நமக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. The law was given, நியாயப்பிரமாணம். And then finally we realized that we cannot keep the law because the heart doesn't obey us. இருதயம் நமக்கு கீழ்ப்படியாததினால் நம்மால் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியாது? கை கொள்ள முடியாது. God sends his spirit there. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்வது. பாவத்திலே வாழ்ந்து செத்து போயிடாத, இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளு, அல்லாட்டி நரகத்துக்கு போயிரு. இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சிலவனுக்கு தெரிய மாட்டேங்குது போலுங்க. உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இரட்சகராக மட்டுமல்ல, அவரை ஆண்டவர் என்று அவருக்கு என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Accept him as a savior and Lord, or Lord and Savior.
நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். அதெல்லாம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, நீ காந்தியா இருக்கலாம், மாதர் தெரேசாவா இருக்கலாம், அவங்களாம் நரகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லல. ஆனா இயேசு இல்லாட்டி நரகம் தான். அண்டர்ஸ்டாண்ட்? நான் நல்லது எவனுக்குமே கெடுதி செய்யல, யாருக்குமே கெட்டது செய்யல, நீ எவனுமே செய்யல. உன் இருதயத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது பாரு பைபிள். உன் இருதயத்தை எப்படி வர்ணிக்குதுன்னு பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இருதயத்தை வச்சுக்கிட்டு எங்க போக முடியாது. நம்ம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாவற்றுக்கும் ரொம்ப மேலாக நாம் தேட வேண்டும் என்றால் நித்திய ஜீவனை நாம் தேட வேண்டும். We got to look for this eternal life. கடவுள் என்னை நித்திய காலமாக காப்பாற்ற வேண்டும். எங்களை எங்க அனுப்பிடக்கூடாது? மரணத்துக்கு அனுப்பி விட கூடாது என்பதற்காக. இல்லையா? சரீரத்துல சீக்கு வந்தா உடனே டாக்டரை தேடுறோம். ஒரு 5 வருஷம் கூட வாழ்றதுக்கு அது நம்மளது தப்பு இல்லை, நல்லதுதான். 5 வருஷம் என்ன 50 வருஷம் வாழ்ந்துட்டு போகும், அதுக்கு என்ன? அதெல்லாம் தப்பு கிடையாது. முடி முழுந்தா முடி முழுங்குறதுக்கு மருந்து தேடுறான். நல்ல முடியுமா, எண்ணெய் முடியுமா? சுத்தமான எண்ணெய் இந்தியாவில் மெட்ராஸ்ல தான் வாங்க முடியும். அங்க போய் வாங்கி முடி முழுந்துருச்சான். கருப்பாயிட்டா சோப்பாக பார்க்கறான், குண்டாயிட்டா எலும்பாக பார்க்கறான், கட்டையன் நட்டையனாக பார்க்கறான், எலும்பை தடியனாக பார்க்கறான், தடியன் எலும்பனாக பார்க்கறான். அது எல்லாம் ஓகே, ஏதாவது செக் பண்ணிக்கோ. But we have come to a generation, ஒரு சந்ததி அன்பானவர்களே, that we don't think about eternal life anymore. We are only concerned about how we live. There is something that is more important than all this. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமானது அன்பானவர்களே நம்முடைய நித்திய வாழ்க்கை. Where will you go when you die? Understand? We can cheat the whole world. நீ சத்த பாருங்க, நிச்சயமா நான் அப்படி உயிரோடு இருந்தா நல்லதுதான் சொல்லுவேன், பயப்படாத. பட்டியல வச்சிருப்பாங்க, பக்தன் செத்து போயிட்டாரு, இவரை வாரம் வாரம் நான் சர்ச்சில் பார்ப்பேன், நல்ல ஒரு மனிதன், தங்கமான தகப்பன், நல்ல புருஷன், அருமையான தங்கம், அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்பயே உனக்கு சொல்லிட்டேன் பாரு, என்னுடைய எழுதி வச்சுக்கோ, இதுதான் சொல்லுவேன். உன்னால கேட்க முடியாச்சுன்னா இதை தான் சொல்லுவேன். நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு, பார்ப்பேன், கையை தூக்கி ஆராதிப்பாரு, காலை கூட சில வேலையில தூக்கி ஆராதிச்சிருக்கிறாரு சொல்லி. பட் அதெல்லாம் பரலோகத்துக்கு பாஸ் கொடுக்காது. நானே பாஸ் கொடுக்குறேன், நானே போறேன்னு முதல்ல நான் கேட்டுக்கணுமே. ஆமாவா இல்லையா? So the only thing that saves us is the righteousness that God gives. கடவுளுடைய நீதி. Even my own righteousness, the Bible makes it clear. என்னுடைய சொந்த நீதி கூட என்னை என்ன செய்யாது, என்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா என்னுடைய இருதயம் அவ்வளவு கேடு உள்ளதாக இருக்கிறது. இந்த இருதயத்தை நல்லவனா மாறு, நல்லது செய்ய, நல்லது செய்ய, நல்லது செய்ய சொல்லி பார்த்தால் கூட அதால நல்லது என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கேடு உள்ள இந்த கேடு உள்ள இருதயம் அன்பானவர்களே நம்மை அதிகமான கேடுக்கு என்ன செய்கிறதாக இருக்கிறது, இழுத்து கொண்டு போகிறதாக இருக்கிறது. நாட்களும் காலங்களும் மாற 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 கேடுகளும் பாவங்களும் அதிகரிக்கிறதை தவிர அது குறைய மாட்டுகிறது. காரணம் என்னவென்றால் கேடு உள்ள இருதயம், as the time goes we go further and further away from the light. எவ்வளவு தூரம் வெளிச்சத்துக்கு அப்பால் பட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். காலங்களை ஆண்டவர் நிறுத்தாவிட்டால், if God doesn't stop time, அதாவது அவர் இரண்டாம் வருகை இல்லாமல் இருக்கலாம், இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், அல்லாவிட்டால் உலகத்தை அழிக்காமல் இருக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி காலங்களை ஆண்டவர் நிறுத்தாவிட்டால் நம்மளால் இந்த பூமியில வாழ முடியாது. We ourselves cannot live in this world. We will destroy it or bring it to that level. அந்த அளவுக்கு நம்ம இந்த பூமியை என்ன செஞ்சிருவோம், கொண்டு வந்து விடுவோம். லோத்து அன்பானவர்களை சோதோம் கமோராவை நல்ல இடம் என்றுதான் தெரிந்தெடுத்து போனார். ஒருவேளை அது சரியாக இருக்கலாம். லோத்து சோதோம் கமோராவை தெரிந்தெடுக்கும் பொழுது அது நல்லது என்று பட்டு அதுக்கு போனார். நல்ல இடம், நல்ல இடம் என்று நல்லாதான் வாழ்ந்திருக்கிற மனுஷன். ஏன்னா கல்யாணம் பண்ணி 2 பொம்பளை பிள்ளைகளும் இருந்துச்சு பாருங்க, நல்லா இருந்திருக்கிறான். அது வரையில அவர்கள் கெட்டு போனது கிடையாது அந்த பொம்பளை பிள்ளைகள்.
அதுவரையில் அந்த பொம்பளை பிள்ளைகள் யாரிடமும் உறவு கொண்டது கிடையாது. ஒரு குடும்பமா நல்லா தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, லோத்து சொல்லுகிறான், ஆண்களை அறியாத 2 பொம்பளை பிள்ளைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று. But suddenly this fellow didn't realize that all around him has been corrupted without him realizing. திடீர்னு உணர்கிறான் அன்பானவர்களை, அவனை சுத்தியும் எல்லாம் என்னவாயிடுச்சு, நாரி போய்விட்டது என்று அவனுக்கு தெரியாமல். அவனுக்கு வீட்டு முன்னால வந்து நிக்கிறாங்க, உனக்கு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவனை வெளியே அனுப்பு, நான் அவர்களோடு உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று. அப்பதான் உணர்கிறான், ஊர் என்னவாச்சு, ஐயோ இந்த ஊர்ல இனிமேல் என்ன செய்ய முடியாது, நம்மளால வாழ முடியாது என்று. காலங்களை ஆண்டவர் நிறுத்தாவிட்டால் மலேசியா தேசமும் அப்படிதான் மாறும். எனி கண்ட்ரி, எந்த தேசமும் அப்படிதான் மாறும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, ஓகே. சோ நம்ம முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி, பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டா, நான் நரகத்தின் அக்னியை தப்பிச்சு விட்டேனா இல்லையா? All these are basic questions, but things that you must ask. You must ask. நீ கேட்டுதான் ஆகும். கேட்காம வாழவே முடியாது. The church is not a place where we come and hear good sermons that please our spirits and our soul and we go back encouraged. That is good. Once in a while the Lord speaks to us along that way. But once in a while we got to go for a medical checkup. ஒரு பரிசோதனை, சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று. ஏனோ தானமாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. மரணம் எப்பொழுது என்று யாருக்கும் என்னது நமக்கு தெரியாது. ஓகே, ரைட். சோ இருதயம் அன்பானவர்களை பொல்லாததாக இருக்கிறது. ஓகே, லெட்ஸ் கோ ஆன். ஏசாயா 1ஆம் அதிகாரம். I will come to that later. This is just an introduction. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். This is how it begins. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். Right. The vision of Isaiah. ஆங்கிலத்தில் அப்படிதான் அந்த பகுதி ஆரம்பிக்கும். The vision of Isaiah. ஏசாயா இந்த ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பொழுது கண்ட தரிசனம். The visions of Isaiah. Now, இந்த தரிசனம் எப்ப ஆரம்பிக்குது? கொஞ்சம் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க, உங்களுக்கு வழங்காட்டி கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லிடுறேன். ஏசாயா ஆரம்பிக்கிற அதிகாரம் வந்து 6வது அதிகாரம். In the year King Uzziah died, I was in the temple and I looked up and I saw the Lord sitting on the throne and his hand covered his glory filled the temple. அது தெரியுமா அது? And then I cried, "Woe is me, I am undone, I live in the midst of a unclean people, my lips are unclean." Then the Lord says, என்னது? பலிபீடத்தில் இருந்து ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கோலை ஒரு தெய்வதூதன் கொண்டு வந்து ஏசாயாவின் நாவை தொட்டுவிட்டு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனக்காக போவா என்று கேட்பாரு. அப்போ ஏசாயா சொல்வார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இது ஏசாயா 6வது அதிகாரம். Now that is the beginning of this book. Remember this. அதுதான் ஆரம்பம். That is the first time Isaiah has a vision. ஏசாயா காண்கிற தரிசனம் 6வது அதிகாரம். பட் அந்த நாட்களில் அன்பானவர்களே, ஏசாயா என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களுடைய சூழ்நிலையை எழுதுகிறார். The first 5 chapters were not supposed to be there. It was supposed to be after chapter 6. Chapter 6 was supposed to be chapter 1. Should I understand? 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரமாக இருந்திருக்க வேண்டும். இந்த தரிசனம் எல்லாம் அதுக்கு பிறகு வந்த தரிசனம். No understand? Never mind, you don't understand. You don't understand so many things that I say. Why should I be bothered if you don't understand this? Never mind. But still I will say. 6ஆம் அதிகாரம் அன்பானவர்களை, தரிசனத்தை பார்த்துவிட்டு ஏசாயா சொல்லுகிறாரு, நான் செத்தேன்டான்னு சொல்லுகிறாரு. ஐயோ, நான் செத்தேன்டா. யாரை பார்த்துட்டேன்?
கடவுளை பார்த்துட்டு நான் செத்தேன்டான்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல ஏசாயா கண்ட தரிசனம் என்று ஆரம்பிக்கிறார். சரியா? அதுதான் முதல் தரிசனம். பிறகு இதை கண்டிருக்கிறார். இதை பிறகு எழுதப்பட்டது. ஆனா 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னால வைக்கப்பட்ட காரணம் இந்த சூழ்நிலையில தான் நான் தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்? நான் அசுத்த ஜனங்களின் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறேன், நானும் அசுத்தமானவன், நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? சாவ போகிறேன் என்று அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். பாரா, நாங்க எல்லாம் அசுத்தம் நிறைந்தவர்கள், இந்த மாதிரி அசுத்தத்தின் மத்தியில தான் நான் வாழ்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் நான் சொன்னேன், ஆண்டவரை நான் பார்க்கும்போது நான் என்ன செய்ய போகிறேன்? சாக போகிறேன் என்று. பரவாயில்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வழங்காட்டி ஓகே. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா எனக்கு தெரியல. மாறி உட்கார்ந்துருக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, ஓகே. The vision, தரிசனம். Now listen very carefully. கொஞ்ச நேரம் எடுத்து இந்த காரியங்கள்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. இன்னைக்கு ரொம்ப பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க அடிக்கடி. ஒரு நாளுக்கு ஒருத்தன் வந்து சொன்னானா நான் 3 தடவை போயிட்டு வந்தேன்ட்டு, திடீர்னு அடுத்த வாரத்துல இன்னொருத்தன் வந்து தட்டார்னு ஒரு யூடியூப்ல போடுறான், நான் 8 தடவை போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்றான். ஒழுங்குதா? ஒரு நாள் ஒருத்தன் வந்து இயேசுவோடு நான் பேசிட்டு வந்தானா அவன் தட்டார்னு இன்னொருத்தன் வரான், நான் இயேசுவோடு உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தேன் மீ குறைங்க. எனக்கு மீ குறைங்க இயேசு கேட்டார், உனக்கு என்னடா சாப்பிட ரொம்ப ஆசைட்டு. எனக்கு மீ குறைங்கன்னு சொன்ன இயேசுவே எனக்கு பரட்டி கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. சரியா? ஓகே. I think there's a lot of confusion here. சிலர் அவர்களுடைய கற்பனையை தரிசனம் என்று சொல்லுகிறாங்க. We cannot go into this into detail, but just சும்மா generally speaking உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு சிலர் கற்பனையை கற்பனை பண்ணிக்கோமா, இங்க போற மாதிரியும் அங்கே லைட் இருக்குது அப்படியே நடக்கிறேன், அது ஒரு பீட்டர், இது ஒரு பால், அது ஒரு இயேசு மீ கோரிங் மிரட்டுறாரு, அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவான். அது கற்பனைகள் தப்பு கிடையாது. கற்பனை வந்து என்னது? தப்பு கிடையாது. Your imagination, imagination is God's gift and it's God's creation. But the problem is you don't imagine. He speaks through your imagination. Understand? He gives you the imagination. Suddenly when you are in prayer, நம்ம ஜெபத்துல இருக்கும்போது he captures your imagination and he takes you and he gives you an imagination. That is imagination. Some people call it vision. சிலர் அதை தரிசனம் என்று கூப்பிடுவாங்க. ஓகே. சிலருக்கு மெய்யாகவே தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை காட்டி இருக்கிறார். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை என்று சொல்லல. சிலரை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். கடவுள் கிருபையாக ஒரு பரலோகத்தின் அனுபவத்தை தந்திருக்கிறார். ஆனா இப்ப சொல்ற மாதிரி என்னால ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரலோகத்துல இப்படி போனேன், அப்படி போனேன், இந்த மாதிரி போனேன், அப்படி செஞ்சேன் என்று பைபிள்ல அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் கிரீடத்துல இருந்து எந்திரிச்சிட்டு நம்மள உட்கார வச்சா, அவனை உட்கார வச்சாராம். அவர் அந்த த்ரோன் ரூம்ல இருந்து அவர் எந்திரிச்சு, பிதாவானவர் எந்திரிச்சு இவரை பார்த்தோன்னே உட்கார்ந்து பாரு அப்படின்னு சொன்னாராம். இவரும் போய் உட்கார்ந்தாராம். 4 வருஷம் கூட ஆவல ஒரு சின்ன பொண்ணு கூட விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டார் நம்ம நாட்டுல தான். சரி, பரவாயில்ல, விட்டுரு. சோ இது எல்லாம் ரொம்ப ஒரு மண்டல் லூஸ் ஆனவனுங்க பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா I think we do not know who we are and who God is. That's a problem. We don't have right knowledge of who God is. கடவுள் யார் என்று நமக்கு தெரியாததுனால தான் இந்த மாதிரி கதையெல்லாம் அவ்வளவு தைரியமாக பேசுகிறோம். கடவுள் யார், நாம் யார் என்று தெரிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பார்க்கும் பொழுதே ஒரு வித்தியாசமான பார்வையில இருக்கும். சரியா? இந்த தரிசனங்களை பற்றி கொஞ்சம் ஒரு சில காரியங்களை சொல்லிடுறேன். ஒன்றாவது, அன்பானவர்களே, இந்த தரிசனங்கள் எப்பொழுதுமே மனிதனை நடத்தும்படி அல்லாவிட்டால் அநேக முக்கியமான காரியங்களை போதிக்கும்படி கொடுக்கப்பட்டது. Most, at least 99% of the visions, வேதாகமத்தை நான் படிக்கும் பொழுது ஒரே ஒரு தரிசனம் தான் காரணம் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்தார். அதுவும் காரணம் இல்லையா, எனக்கு புரியலையா என்று தெரியல, அதை விட்டுருவோம்.
ஒவ்வொரு தடவையும் தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அன்பானவர்களே ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஒரு முக்கியமான உதாரணமாக பவுலுக்கு, பேதுருவுக்கு, அல்லாவிட்டால் யோவானுக்கு இந்த மாதிரி மோசஸ்க்கு தரிசனங்களை கொடுக்கும் பொழுது, அல்லாவிட்டால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது, it had a very important message to share. இரண்டாவதாக அன்பானவர்களே, ஒவ்வொரு தடவையும் இந்த கடவுளின் தரிசனத்தை பார்த்தவர்கள், அல்லாவிட்டால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் சாதாரணமாக நின்று படிப்பிடத்தெல்லாம் போய் உட்கார்ந்தவர்கள் கிடையாது. பேதுருவோடு மீகோரையும் சாப்பிட்டுட்டு வந்தவர்கள் கிடையாது. பைபிளை படிச்சு பாருங்கள் அன்பானவர்களே. ஏசாயா பூமியில இருக்கிறாரு, ஒரு தரிசனத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறாரு, நான் கடவுளை பார்த்து விட்டேன். என்னது? செத்து தொலைஞ்சேன்டா, நான் முடிஞ்சிச்சுடா, நான் செத்தேன்டான்னு சொல்லுகிறார். யோவான் பரலோகத்தில் செத்தவனை போல என்னாத கடந்தானா? கடந்தான் என்று சொல்லுகிறது. மோசே அன்பானவர்களே ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கும் போது 40 நாட்கள் நான் முகம் குப்புற என்ன செய்தேன்? விழுந்து கடந்தேன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், 14 வருஷங்களுக்கு முன்பதாக நான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அந்த காரியங்களை என்னால், பார்த்த காரியங்களை என்னால் என்ன செய்ய முடியாது? விவரித்து உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. So these are how the Bible tells us about experiences of heaven. Listen very carefully. Listen very carefully. Please listen for God's sake. Don't go to hell. Please listen to me. The Bible is our final authority. Understand? நம்மளுடைய அதிகாரம் என்னது? வேதம். மத்தவனுடைய என்னது கிடையாது, அனுபவம் கிடையாது. மற்றவர்களுடைய அனுபவத்தை படிப்பது எனக்கு பிரச்சனை கிடையாது, கேட்பது எனக்கு பிரச்சனை கிடையாது. Understand? But for me the final authority is the Bible, and all that you need to know about heaven is that. உங்களுக்கு பரலோகத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா காரியமும் அன்பானவர்களே இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் தமிழ சீடி வழியாக்குற மாதிரி வெள்ளக்காரன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு சீடியை இதை வழியாக்கிட்டு இருக்கிறான், புக்கே. உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேரை பிடிச்சி ஆராய்ந்த பிறகு அவன் பொய்யா எழுதுனான்னு சொல்லி இருக்கிறான்ட்டு? கூகுள் பண்ணிப்பார், நீ சும்மா கூகுள் பண்ணிப்பார். முக்காவாசி புஸ்தகங்கள் கதைகள். அண்டர்ஸ்டாண்ட்? 40 வருஷத்துக்கு முந்தி நான் அடிபட்டு அப்படியே நான் பரலோகத்துக்கு எடுத்து போனேன், கோமால இருக்கிறவன் இப்ப வந்து சொல்றான். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்டா 40 வருஷத்துக்கு பிறகு சொல்ற? கடவுள் இப்பதான் சொல்ல சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றான். பிறகு ஆராய்ந்த பிறகு கண்டுபிடிக்கிறான், இவன் புஸ்தகம் விற்கிறதுக்காக என்ன செஞ்சான் சொல்றான். ஏன்னா இருக்கிறானுங்களே அந்த மாதிரி புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும் என்று என்னது? ரொம்ப பேரு இருக்கிறபடியினால் அவனுக்கு நஷ்டம் இல்லை என்று வியாபாரமாக இந்த காரியங்களை சொல்லுகிறான். சோ பைபிளை படி. வழங்குதான். ஒரு நாள் நான் பரலோகத்தை பத்தி பேச போறேன். உங்களுக்கு நான் தீர்மானிச்சுட்டேன், பரலோகத்தை பத்தி பேசணும்டா. இல்லாட்டி இவன் போய் பரலோகத்துக்கு போயிட்டு என்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தி நானாவது சொல்லிவிடுறேன். பைபிள்ல எல்லாம் இருக்குது. ஒரு சொந்தக்காரத்தை பாப்பியா, நீ எப்படி இருப்ப, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உனக்கு முடி இருக்குமா, முடி இருக்காதா, பொண்டாட்டி இருக்குமா, பொண்டாட்டி இருக்காதா, பொண்டாட்டி அடையாளம் கண்டுபிடிப்பியா, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா, இது எல்லாம் இருக்குது. Everything is there in the Bible. So don't worry. One day I will speak to you with the accompanying with scripture visions. மூணாவது இந்த தரிசனத்தை குறித்து அன்பானவர்களே, these visions are very powerful. இந்த தரிசனங்கள் are very very powerful. You can never hardly forget that visions. That vision that you see will always transform your life. உன்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்? மாறுபட்டதாக இருக்கும். ஒருத்தர் எழுதினார், அவர் இன்னும் இருக்கிறார், ஒரு பெரிய பிரசங்கியார், இன்னும் பெரிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தையும் இன்னும் ரொம்ப ஆவலோடு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பேர் சொல்லலாம், உங்களுக்கு சிலருக்கு தெரியும். அவர் ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவியில கடவுள் திடீர்னு பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாராம். அவ்வளோ சரி, ஓகே, கொண்டு போயிட்டாரு. நம்ம குட்டிக்கால நின்று ரவுண்ட் அடிச்சு கொண்டு போய் காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டா கூட சில வேலையில வரமாட்டேன். சில வேலையில என்ன இங்கதான் வந்துருக்குது. போ
வர மாட்டேங்குது. உருட்டு மருட்டு பார்க்குறோம், கடவுள் ஏதாவது கொடுப்பாரு. இவர் படம் பார்க்கும் போதே கடவுள் கொண்டு போயிருக்கிறார். இவ்வளவு ஸ்பெஷலான ஆளு. ஸோ அதையே என்னுடைய சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், எனக்கு கல்லூரியில் கற்றுக் கொடுத்தவர். டேய் இதை பாடுறா, இதெல்லாம் நம்புறீங்களாடா, பாடுறா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு வரான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது, இவன் சீரியல் பார்க்கும்போது போயிட்டு வந்துட்டான்டா பரலோகத்துக்கு அப்படின்னு சொன்னார். நான் நினைச்சேன், எவன்டா ரைட்டு, ஏன் லெக்சரரா இப்ப அண்டி விடுறானா, அல்லாட்டி அவன் கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கடா, பரலோகத்துக்கு போயிட்டு வந்தானாடா அப்படின்னு தான் தோன்றுச்சு அந்த காலத்துல. அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்குள்ளார பிடிச்சிட்டானுங்க, அவன் ஆம்பளையோடு உறவு பண்றவன்ட்டு. யூனோ, so அந்த மாதிரி, and they sell millions and they are bestsellers of books and all kind of things. So listen very carefully, be careful. சரியா? அந்த காரியங்கள்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ பரலோகத்துக்கு போலாம், பரலோகத்துக்கு போகாமல் இருக்கலாம், தெய்வ தூதர்களை பார்க்கலாம், இதெல்லாம் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? பாலாம் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர் தெய்வ தூதனை என்ன செஞ்சாரு? நேரடியா பார்த்து பேசினார். கரெக்டா? கழுத பாலம், கழுத பார்த்துச்சு, அப்புறம் இவன் பார்த்தான், நேரடியா பேசினாரு. ரொம்ப ஷார்ப்பான தீர்க்கதரிசி. கடைசி வரையில் அவன் ரட்சிப்படையில. கொல்லாத தீர்க்கதரிசி, கெட்டவன். அண்டர்ஸ்டாண்ட்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கொண்டு போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You understand? So all this experience will never give you salvation. Fellows who talk to me about this experience, I don't think, I don't gauge their salvation by their experience. இந்த அனுபவங்கள் ஆண்டவர் கொடுத்ததுனால அவன் பரலோகத்துக்கு போவான் என்று என்ன கிடையாது, நிச்சயம் கிடையாது. யூதாஸோடு இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருந்த ஒரு மனுஷன் இருந்திருப்பான் என்றால் யூதாஸ். Did Judas go to heaven? It's a question. He committed suicide. Understand? Betraying the Lord. So listen very carefully. அவனுக்கு பதில் இன்னொருத்தனும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. So ஆகையினால அன்பானவர்களே, listen very carefully. இந்த கடைசி நாட்கள்ல don't believe everything. இல்ல உங்க நல்லதுக்காக சொல்றல, எப்ப பாரு யூடியூப கேக்குறான் தமன உருப்படாதவன். நல்ல கிறிஸ்தவனை பத்தி தான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? யூடியூப் யார்ட்ட வர வந்து சொல்றான், புத்தலமான் இருக்கும். எனக்கு குடும்பத்துல சண்டை வரக்கூடாது, அமைதியா இருக்க வேண்டியதுதான். போனாராம் இந்த கண்டாவியெல்லாம் நான் பார்க்கிறதே கிடையாது. இப்ப எனக்கு மெசேஜ் வர அனுப்பாத கேட்டாலும் ஒரு பாஸ்டர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாராம். பாஸ்டர் 4 மணி நேரம் இயேசுவோடு சுத்திட்டு வந்தாராம். இயேசு சுத்தி காட்டினாராம். உனக்கு என்ன அவர் டூர் கைடு மாதிரி தெரியுதா? அவ்வளவு கண்டாவி பிடிச்ச புத்தி நமக்கு இருக்குல்ல. அதான் நம்மளுக்கு அந்த புத்தி. கடவுள் உலகத்தை படைத்த ஆண்டவர் சுத்தி காட்டினாராம் நம்மளுக்கு. நீ அவ்வளவு முக்கியமா? அட கண்டாவி பூச்சி, நீ அவ்வளவு முக்கியமா? இயேசுவோடு சுத்தி காட்டினாரா? All these are frightening, you know. Don't confuse the worldly, the human Jesus with the divine Jesus. Be careful. Understand? யோவான் பூமியில பழகினது யார் கூட? மாம்சத்தில் வந்த மனுஷனாக வந்த இயேசுவோடு. பரலோகத்தில் பார்த்தது யார? தெய்வமாக இருக்கிற இயேசுவை. அதனாலதான் சொல்லுகிறாரு, அவரை பார்த்த பிறகு செத்தவனை போல என்னது பத்தனு விழுந்தான் என்று. டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, மண்டையை போட்டு உருட்டிக்காத. ஜீசஸ் பூமியில் இருக்கும்போது யோவான் மார்பில சாய்ஞ்சாரு. மார்பில் சாய்ந்து சாய்ந்து நானும் அங்க போய் அவர் மார்பில் அப்படியே சாய்ஞ்சுவேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்காத, வந்துருவேன். அழகதா, he is God. Understand? Be careful. He is God. மறந்துடாத, he is God. And who we are? Rascals, sinners of the highest degree. Understand? It is his mercy that he has saved us. அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மனம் இறங்கி அன்பு வைத்து பாவத்தினால் நிரப்பப்பட்ட நம்மை என்ன செய்திருக்கிறாரு? தூக்கி எடுத்திருக்கிறார். Our only response
is to fall flat before him and say, thank you Lord, thank you Lord, I'm not even worthy to look at you. You understand? சுத்தி காட்டினாரு, மார்புல போய் நான் சாஞ்சிக்குவேன், இயேசு மடியில உட்கார்ந்துக்குவேன். கண்ட கடியாத கற்பனை பண்ணாத. Don't confuse Jesus. இயேசு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. He was here 33 years as a man, மனிதனை போல. He ate rice, he drank, he was tired, he slept. Understand? Mary took care of him because he was a human Jesus. மனித இயேசு, மனிதனாக வந்தார். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. When you go to heaven, you will see God, him as God. So be careful how you handle him. So okay. So இந்த தரிசனங்கள் இல்லை என்று சொல்லல. ஆனா இப்ப அவர்கள் இயேசுவை வர்ணிக்கிறது எனக்கு பயமா இருக்குது. It's very frightening when either they are disillusioned or they are confusing everything. ஏசாயா கண்ட தரிசனம், the visions of a தரிசனம். Okay, I want to just put this across to you and then we will take a break. We'll come back again next week. இந்த காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு வைக்க ஆசைப்படுகிறேன். Now, Isaiah sees something out of this world, you know. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டதை ஏசாயா பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை மட்டும் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது என்னத்தை நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்றால், அன்பானவர்களே, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இன்னொரு உலகம் இருக்கிறது. இது நம்ம அனைவருக்கும் தெரியும். But just let's meditate on this for a moment. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இன்னொரு உலகம் இருக்கிறது. The problem is that world was before this world. இந்த உலகம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த உலகம் என்னது, உருவாக்கப்பட்டது. சரியா? So we are actually a product of an invisible world. Never forget that. நாம் அன்பானவர்களே நம்மால் பார்க்க முடியாத உலகத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். அதுதான் முதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோம். செத்து போயிட்டியா, செத்தோன்னு நீ கடவுள் கிட்ட போயிருக்கியா அப்படிலாம் நம்ம பேசுவோம். என்னமோ நம்ம தான் நம்ம செத்த பிறகு நம்மளுக்கு என்னமோ நடக்குதுன்னு. But the Bible tells us that the invisible world was there before us. கடவுள் சொல்லுகிறார், உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் என்று. All these verses tells me that God actually thought of us even before this world. Understand? நம்ம என்ன செய்திருக்கிறாரு, அவர் சிந்தையில் வைத்திருக்கிறார் என்று. அப்போ கடவுள் என்று ஒருவர் இருக்கிறபடினால் வேதம் இன்னொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நடக்கிற பொல்லாப்புகள், இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகள் சாத்தான் என்று கடவுளை எதிர்த்த ஒருவனுடைய செயல் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. Now listen very carefully. நாம் இந்த உலகத்துக்கு முன்பதாகவே இன்னொரு உலகம் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த உலகம் நம்மோடு என்னவாக இருக்கிறது, ரொம்ப பலமுள்ள உலகமாக இருக்கிறது. This world, this invisible world is more powerful than this visible world. And therefore they seem to be to a large extent controlling or influencing us. Understand? இந்த பார்க்காத உலகம் அன்பானவர்களே அநேக வகையில் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. It controls us. நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. இதுதான் problem. Let us look at 1 or 2 verses சீக்கிரமா. Let us look at very quickly. யோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்போது சாத்தான் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். யாரை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க? யோபுவை குறித்து. யாரு பேசுறா? கடவுளும் சாத்தானும். இங்க பாருங்க, யோபுவுக்கு இது தெரியாது, இது பார்க்க முடியல. மேல நடக்குது. யோபுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு கோழிய ஆட மாட கோழிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மேல ஒரு டைலாக் நடக்குது. மேல கடவுளும் சாத்தானும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார பத்தி பேசுறாங்க? இவனை பத்தி பேசுறாங்க.
இவனை பத்தி சும்மா பேசிட்டா பரவாயில்ல, இவன் வாழ்க்கையில இப்ப என்ன விளையாட போது, ரெண்டு பேரும் பூந்து என்ன செய்ய போறானுங்க, நம்ம ரெண்டு பேரும் பூந்து விளையாடுவோம் அவன் வாழ்க்கையில அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ப்ராப்ளம். இது கொஞ்சம் கூட யாருக்கு தெரியாது, யோபுக்கு தெரியாது. ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளை பத்தி என்ன பேசுறாருன்னு தெரியல. அவர் நம்மளை பத்தி பேசணும்னு பேசினாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, என்ன பேசுறாருன்னு தெரியல. சரியா? சோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பூந்து விளையாடு. யார் வாழ்க்கையில? வாழ்க்கையில. நம்மளை பத்தி பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவான், சொந்தக்காரன் பேசுவான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. they don't have very powerful influence on us. ரொம்ப ஒன்றும் அதிகரிக்க முடியாது. கடன் கேட்டா நான் உனக்கு இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான், அவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பட் ஹெவன்ல கடவுளும் சாத்தானும் என்ன செய்யறாங்க, நம்மளை குறித்து பேசுகிறாங்களாம், யோபுவை குறித்து பேசுகிறாங்க. யோபுவுக்கு அது என்னது தெரியாது. and then we read in Job's life, யோபுவோடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. பிள்ளைங்க செத்து போறாங்க, ஆடு மாடு செத்து போகுது, அவனுக்கு சீக்கு உண்டாயிட்டு, கூட்டாளிங்க வர்றாங்க, பொண்டாட்டி கூட சண்டை, எல்லாம் நடக்குது. நடக்க கூடாது எல்லாம் நடக்குது. பொண்டாட்டி ஏசுறா, அவன் மேல நாறுது, திடீர்னு சும்மா ஒரு அரிப்புன்னு வந்தது, அவன் மேல பார்த்தா என்ன செஞ்சுச்சு, இங்க சொரிஞ்சான், அப்புறம் பார்த்தா இங்க வந்துருச்சு. ஓ, இதை சொரிய கூடாதுன்ட்டு ஓடை எடுத்து சொரிஞ்சு பார்க்கறான். ஆனா அந்த புண்ணு என்ன செய்யுது, பெருசாகிட்டே இருக்குது, உடம்பெல்லாம் புண்ணாகிடுச்சு திடீர்னு கொஞ்ச நாள்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஆடு செத்துச்சுன்றான், அவன் இப்பதான் கவலைப்படுறான், எப்படா செத்துச்சுன்னு யோசிக்கிறான். திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், மாடு செத்து போச்சுறாரு. மூத்த மகனை இப்பதான் அடக்கம் பண்ணா, அடக்கம் பண்ணிட்டு 2 மாசம் இன்னும் கவலை கூட போல திடீர்னு வந்து சொல்றான், என்னது, பொம்பளை பிள்ளை செத்து போச்சுறாரு. One by one, he is wondering what is happening. He is cursed, சபிக்கப்பட்டவனா என்று. இதில் எல்லாவற்றிலும் யோபுவுக்கு தெரியாது, மேல உள்ளவர்கள் இவருடைய வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, சில காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடப்பது, எல்லா காரியமும் நடப்பது பரலோகத்தில் அவர்கள் எடுத்த தீர்மானங்கள்னால. Now I want you to understand this because this is important. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் அன்பானவர்களை நடைபெறுவது, there is something happening in the outside world, something that you cannot see. நம்மால் பார்க்க முடியவில்லை, நமக்கு கேட்க முடியல, கடவுளும் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். யோபு கடைசி வரையில வெளிப்படுத்தினது கிடையாது. Understand? But everything that happened in Job's life was something outside of himself. Look at another verse that I want to show you. லூக்கா 22வது அதிகாரம் 3ல இருந்து 6 வரையில. Just 5 minutes I will stop. அப்போது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். Now listen very carefully. 12 ஒருவனாகிய, லூக்கா ரொம்ப தெளிவா எழுதுகிறார். இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. Understand? இவன் TOC church member கிடையாது, அல்லாட்டி கத்தோலிக் சபையை சேர்ந்த தசம பாகம் கிடையாது. இவன் யாரு? 12ல ஒண்ணா. Out of the 12 he was one. And who chose the 12? Jesus 12 chose him. Understand? இவன் 12ல ஒண்ணு. இவனை தெரிந்தெடுத்தது இயேசு, இவன் வாழ்ந்தது இயேசு கூட, இவன் பார்த்தது இயேசுவின் அற்புதம், இவன் செய்தது இயேசு செய்த அடையாளங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு தடவை 12 பேரை கூப்பிட்டு அற்புதங்களை செய்யும்படி என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுகிறார். அதுல ஒருத்தன் யாரு? 12ல் ஒருவனாகிய ஜூடாஸ். பேய் மேல கைய வைக்கிறான், நோயாளி மேல சுகத்தப்படுத்துறான், கேன்சர் மேல கைய வைக்கிறான். ஓ, பூம் 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 பூம், miracle. He runs to Jesus and says, 47 cancers healed, 38 TB, 25 manda katti, all disappear. Me, demon, oh, don't talk about devil. I walk only, devil run. அப்படின்னு சொல்றான். இவன் தான் 12ல ஒருத்தன் யாரு? ஜூடாஸ். Now the Bible says, one of the 12 by the name of Judas, chosen by God, empowered by God, he ate with God, he slept with God. The Bible says the devil entered into him.
பிசாசானவன் அவனுக்குள்ளார என்ன செய்தானா? பூந்தான் என்று. That is a very dangerous statement, isn't it? Understand? So you must ask, if Judas can be influenced like that, what about us? That is why we all need Jesus and the filling of the Spirit, you know. அதனால்தான் அன்பானவர்களே, நமக்கு இயேசுவின் தேவை, ஆவியின் நிறைவும் தேவை. ஏன்னா பிசாசு உள்ள பூரக்கூடாதபடிக்கு. Now anyway, coming back to Judas. So it was this Judas, இந்த யூதாஸ்குள்ள பிசாசு பூந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Then you see what happens to him. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும், immediately he goes to the high priest, சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினார். Okay. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். Now listen very carefully. அந்த பிசாசு பூந்த பிறகு அன்பானவர்களே, நடக்கிற எல்லா காரியமும் யாரால் நடக்கிறது? அந்த பிசாசினால் நடத்தப்படுகிறான். இவ்வளவு காலம் இயேசுவோடு இருந்தவன் திடீரென்று அவருடைய எதிரி பக்கம் போயிட்டான். யார் பக்கம்? பிரதான ஆசாரியர்கள். அவர்கிட்ட போய் சொல்றான், நான் அவனை காட்டி கொடுக்கிறேன், பிரச்சனை கிடையாது. அவன் காசை கொடுக்கிறான். And that fellow becomes very happy. The whole scene seems to be engineered by the devil that entered into Judas. இந்த முழு காரியமும் அன்பானவர்களே, இந்த யூதாஸ் உள்ளார பூந்த யார் செய்யறா? பிசாசு செய்யறான். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சு மத்ததை நான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன். எபேசியர் 6:12. This is just an introduction actually. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதோடு கூட தான் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது என்று பவுல் சொல்லுகிறாரு. இந்த வசனம் நம் அனைவருக்கும் தெரியும். அப்போ அன்பானவர்களே, listen very carefully. So God is telling us we will be always approached by people who might be 100% influenced by the devil. It's possible. அதான் நினைச்சு பாரு. சில வேளையில் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிலர் இந்த பிசாசினால் நிரப்பப்பட்டவர்கள் நம்ம இடத்துல என்ன செய்வாங்க? வருவாங்க. அவனா வரல, அவன் உள்ளார யார் பூந்திருக்கிறா? பேய் பூந்துருச்சு. பேய் பூந்து அவனை நடத்தி கொண்டு வந்து உன்கிட்ட வந்து டக்குன்னு நிப்பாட்டும். நம்ம அவனை யாருன்னு பார்ப்போம்? நம்ம சொந்தக்காரன், நம்மளுடைய கூட்டாளி, நம்மளுடைய நண்பன், என் கூட வேலை செய்கிறவர், அப்படிதான் நம்ம பார்ப்போம். This all we will assume that naturally we will assume that. But only heaven knows that that fellow is actually an agent sent by the devil. It was Judas. Come on, it was Judas. You understand what I mean? Judas. யூதாஸ்க்கு மேலயா நம்ம இயேசுவோடு நெருக்கமா இருந்தோம். 3 வருஷங்கள் slept with him, talked with him, miracles, outstanding signs and wonders. லாசருவை எழுப்பும் பொழுது 5 அப்பங்கள் 2 மீன்களை உடைத்து 5000 பேர்களுக்கு கொடுக்கும் பொழுது it was Judas. Understand? And the Bible says the devil entered into him. 2 things. 2 காரியங்கள் சொல்லிட்டு முடிச்சேன். Number 1, how careful must you and I be? அப்போ நீங்களும் நானும் அன்பானவர்களை எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியர் புத்தகத்துல, பிசாசானவனுக்கு என்ன கொடுக்காத? இடத்தை கொடுத்துறாரு. இடத்தை கொடுத்த பூந்துரும். You will enter into. Understand? So number 1, let me put this before you. Be careful. We will not in any way allow him place. நாம் எந்த காரணத்தை கொண்டு அன்பானவர்களை அவனுக்கு என்ன கொடுத்துடக்கூடாது? இடத்தை கொடுத்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினால் தான் இந்த ஐசையா புஸ்தகத்தை எரேமியா புஸ்தகத்தோடு நான் ஆரம்பித்தேன். பாவமானது, கேடு உள்ளது, திருக்கு உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. எப்பயாவது இல்ல, அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம்? தடுமாடுகிறோம், விழுகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? சில வேளையில நமக்கு பிடிக்காமலேயே என்ன செய்கிறோம்? பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம்.
எழுந்து தெய்வ நடத்துல என்ன செய்யணும்? மன்னித்து உடனே என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். ஏன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அலட்சியமா எடுத்துக்கொள்கிறோம் பத்தியா? தடா கேசா, தடா கேரா, I don't care. This is what God hates. Understand? மாடு தன் எஜமானை தெரியும், என் ஜனங்களுக்கு என்ன தெரியல? தெரியாம போயிடுச்சுடா, என்ன தெரியாம போயிடுச்சு என்று சொல்கிறார் ஐசையாவுல. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லுகிறேன். So be careful. Understand? The devil went into Judas. He can make use, influence us. நமக்குள்ளார வராது, we will not be possessed, but he can always put thoughts into us and speak and make us speak on his behalf. ஒன்று. இரண்டாவதாக அன்பானவர்களே, ஒன்று நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று, நம்மளை சந்திக்கிறவர்களையும் நம்ம என்ன இருக்கணும்? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா இருப்போம், எவனாவது ஒரு கதையை எடுத்துட்டு வரணும். அவன் கதையை சொல்லுவான், இவன் கதையை சொல்லுவான். அவன் போறதுக்குள்ள நம்மளை நாசமாக்கி உடைச்சிட்டு போட்டுருவான். அன்னைக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க, இன்னைக்கு நான் ஜோம் பண்ணுண்டா, ஒரு 2 ஹவராவது ஜோம் பண்ணுண்டாட்டு. உங்களுக்கு நடந்தது இல்ல? வருவான், பாஸ்டர் மாதிரி கூட வருவான், வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுவான். வருவான்ட்ட ஓடிச்சு தெரியாதா நாத்தப்பிள்ளை அப்படின்னு பேசுவான். நீ அவன் போறதுக்குள்ள நாரிடும் நம்ம, அப்புறம் நம்ம போய் இன்னொருத்தனை நாரிக்கிட்டு வச்சிருக்கோம். விளங்குதான்? Be careful who comes. Judas may be a disciple of Jesus, but at that moment he was filled with the devil. யூதாஸ் தேவனுடைய சீஷனாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வேளையில அவன் நிரப்பப்பட்டது யாருனால? பேயினால. சரியா? சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். Just because it's a pastor, it's a preacher, he's somebody, that doesn't mean anything. That doesn't mean anything. He can be a pope, he can be a bishop, it can be me. நானா இருக்கலாம். It doesn't mean anything. Understand? யூதாசை பயன்படுத்துறவன் யாரையும் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அதனால தான் பைபிள் says be vigilant. விழித்திரு. Always be vigilant. ஜாக்கிரதையாக இரு என்று. சோ இந்த 2 காரியத்தை இன்னைக்கு மட்டும் மனசுல வச்சு கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் கண்டினியூ பண்ணுகிறேன். இடத்தை கொடுக்காத. அண்டர்ஸ்டாண்ட்? முன்னால வந்துச்சுனா ஏதாவது உடனே உணர ஆரம்பி, இது பேய் கிட்ட இருந்து வருதா, யார் கிட்ட இருந்து வருது? கடவுள் கிட்ட இருந்து வருதா? அண்டர்ஸ்டாண்ட்? கடவுளுக்கு பேய் கிட்ட இருந்து வருதுன்னு தெரிஞ்சிச்சுனா கான்வர்சேஷன்ல என்ன செய்யாத? ஈடுபடாத. அண்டர்ஸ்டாண்ட்? Don't involve in dialogue. Okay. பைபிள் படிக்கணும் பிரதர், யோகம் பண்ணணும் போ, அப்படி நான் பாத்ரூம் போகணும் போ, எங்கேயாவது ஊழியன்னு அப்படின்னு அனுப்பி விட்டுரு ஏதாவது. Understand? Don't continue anything, because sometimes it can happen between husband and wife. நீ நல்லா இருக்க ஜோக்கா கொலைக்கும், கொலைச்சிடாத. இருந்துட வேண்டியதுதான். Be careful, because these என்னது agents. சிரிக்குது வரை. அதோட அப்பா அப்போஸ்தல், ஹஸ்பண்ட் பிஷப். அதெல்லாம் தெரியும். சரி, எழுதிப்போம். Shall we stand? I just want to talk to you about this. I'll continue with the substance next week. அடுத்த வாரம் அந்த 1ஆம் அதிகாரம் 9 வசனங்களை பார்ப்போம். But think about it. நல்லா நினைச்சு பாருங்க. All these are important. முக்கியமான காரியங்கள். Take sin very seriously. அவர் கடவுள், நாம் மனுஷன் என்பதை மறந்துடாத. அவர் கடவுள், நம் மனுஷன். நம்முடைய பாவத்துக்காக கடவுள் உயிரை கொடுத்தார் என்பதை மறந்துடாத. Don't take your life very lightly. And think about it. யூதாஸ்குள்ளார அந்த பிசாசு போக முடியும் என்றால் நம்ம ஏமாத்திரம். How careful we must be. And யூதாஸ்குள்ளார போய் மற்றவர்களை அவன் பாதிக்க முடியும் என்றால் நமக்கு முன்னால வருகிறவர்கள் யார்? நல்லா யோசித்துக்கோ. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பு உண்டாகும் என்றால் அது நல்லதில்லை என்று உனக்கு தெரியும். You must immediately know this is not right, not from God. God will never dampen your spirituality.